சங்கு என்ற சொல்லுக்கு புனித பாத்திரம் என்பது பொருள். அதில் பால் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை நிரப்பி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். சிவபெருமான் நெற்றிக்கண் உடையவர், அதிக வெப்பத்தைக் கொண்டவர் என்று நம்பப்படுகிறது. அதனால் அவரை குளிர்விக்க சிவலிங்கத்தின் மேல் தாரா என்ற பாத்திரத்தை தொங்கவிட்டு தண்ணீர் சொட்டு சொட்டாக விழச் செய்வார்கள். தாரை தாரையாக கண்ணீர் வடித்தல் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோலத்தான் இந்த சொட்டு சொட்டாக விழும் தண்ணீர். இந்த பாத்திரத்தின் அடியில் சிறிய துளை இருக்கும். அதன் வழியாக தண்ணீர் தொடர்ந்து சொட்டிக்கொண்டே இருக்கும். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு நெருப்பால் அபிஷேகம் செய்யப்படும். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய தீபம் ஏற்றப்படும். இது சாதாரண தீபாராதனை அல்ல, நெருப்பு அபிஷேகம் எனப் பொருள் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சூடாக இருக்கும் பெருமானுக்கு தாராபிஷேகம் மட்டும் போதாது. அதனால் சங்குகளில் நிரப்பிய புனித நீரால் அபிஷேகம் செய்வார்கள். இது 108 அல்லது 18 என்ற எண்ணிக்கைகளில் நடைபெறும். கார்த்திகை மாத திங்கள் கிழமை தேர்வு செய்யப்படுவதற்கு காரணம், அது சந்திரனுக்குரிய நாள் என்பதாலே. சந்திரன் குளிர்ச்சியை அளிப்பவன். ஆகையால் அந்த நாளில் செய்யப்படும் அபிஷேகம் சிவபெருமானின் அருளை மேலும் அதிகரித்து பக்தர்களுக்கு குளிர்ச்சியும் ஆனந்தமும் அளிக்கிறது.